பொழிகிற இந்த நேரத்தில் நேர்வழி அல்லாஹுவின் அருள் என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன். நேர்வழி அல்லாஹுவின் அருள் என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால், நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையில் பலதரப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தையும், பின்பற்றுவதற்கு தகுதியான மனிதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற தூதுத்துவ கொள்கையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் இந்த ஏகத்துவத்தை, இந்த தூதுத்துவத்தை, தௌஹீத் என்கிற இந்த கொள்கையை சுமந்திருக்கிற நாம் இது அல்லாஹுவின் அருள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா, அல்லது ஏதோ போற போக்கில் நமக்கு கிடைத்தது என்று நாம் நினைத்திருக்கிறோமா என்றால், பெரும்பாலான மனிதர்கள் இதை அல்லாஹுவின் அருள் என்றே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் இந்த உலகத்தில் பல காரியங்களை அல்லாஹுவின் அருளாக பார்க்கிறோம். நாம் பல்வேறு சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் மத்தியில் ஒரு வீட்டை கட்டி முடித்து விட்டால், ஹாதா மின் ஃபல்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை என்று வீட்டிற்கு முன்பாக எழுதுகிறோம். நாம் கஷ்டப்பட்டு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால், ஹாதா மின் ஃபல்லி ரப்பி, இது என் இறைவனின் அருட்கொடை என்று எழுதி வைக்கிறோம். உலகத்தில் ஒரு வீட்டையும் கார்களையும் இன்ன பிற பொருட்களை மட்டும்தான் மனிதர்கள் இறைவனின் அருளாக பார்க்கிறார்கள், இறைவனின் அருட்கொடைகளாக பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உலகில் அல்லாஹ் வெறும் வீட்டையும் வாகனத்தை மட்டுமே மனிதர்களுக்கு அருளாக வழங்கியிருக்கிறானா? இறைவனின் அருட்கொடை என்பது இந்த உலகில் ஏராளம் ஏராளம். மனிதர்களால் அதை ஒவ்வொரு நாளும் கணக்கிடுவதற்கு அமர்ந்தால் உலகத்தின் எந்த மனிதர்களாலும் அதை கணக்கிட முடியாது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருளை, அருட்கொடைகளை நீங்கள் என்ன முற்பட்டால் லா துஹ்சுஹா, அதை உங்களால் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது என்று திருமறை குர்ஆன் சவாலாகவே முன்வைக்கிறது. இந்த உலகில் மனித குலத்திற்கு வழங்கியிருக்கிற அருளும் அருட்கொடைகளும் ஏராளம் ஏராளம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வத்தை மட்டும் நாம் அருளாக பார்க்கிறோம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மட்டுமே அருளாக பார்க்கிறோம். நாம் கட்டியிருக்கிற கோட்டை கொத்தளங்களை மட்டுமே அல்லாஹுவின் அருளாக பார்க்கிறோம். நாம் வாங்கியிருக்கிற வாகனங்களை மட்டுமே அல்லாஹுவின் அருளாக பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற பார்க்கிற இந்த கண்கள் அல்லாஹுவின் அருள் இல்லையா? கேட்கிற செவிப்புலன் அல்லாஹுவின் அருள் இல்லையா? பல மொழிகளை பேசுகிற நாவு அல்லாஹுவின் அருள் இல்லையா? நம்முடைய உடம்பில் வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் இறைவனின் பேர் அற்புதங்கள், அருட்கொடைகள். இப்படி உலக மனித குலத்திற்கு இறைவன் வழங்கியிருக்கிற அருளும் அருட்கொடைகளும் எண்ணிலடங்காதவை. அதனால தான் திருக்குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் என்ன முற்பட்டால் லா துஹ்சுஹா, அதை உங்களால் ஒருபோதும் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்கிறான். இப்படி மனித குலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு அருட்கொடைகளில் ஒன்றுதான் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், இறைவனை மட்டுமே வேண்டும் என்ற இந்த ஏகத்துவம் என்ற கொள்கை இருக்கிறதே, நேர்வழி இருக்கிறதே, இது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற பெரும் பாக்கியம், இறைவனின் அருட்கொடைகளில் ஒன்று. காசு பணம் தராமல் இருக்கலாம், பெரும் மாட மாளிகையில் நமக்கு வழங்கப்படாமல் இருக்கலாம், பெரும் பெரும் இந்த உலகத்தில் உலாவராமல் இருக்கலாம். ஆனால் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற சிந்தனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறானே, இது உலகில் எல்லா பொருட்களை விட, எல்லா செல்வங்களை விட, எல்லா விட பெரும் பாக்கியம் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் எதை கேட்டார்கள்? செல்வத்தை நபிகளார் கேட்டிருக்கிறார்கள், கல்வியை கேட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கேட்ட அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்தில் கேட்ட துவாக்கள் என்ன?
இறைவா எனக்கு நேர்வழி காட்டு, என்னை நேரான பாதையில் செலுத்து என்று நபிகளார் கேட்காத ஒரு நாட்களும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அதிகமாக செய்த ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறைவா, உன்னிடத்தில் இறை அச்சத்தையும் சுய மரியாதையையும் நேர்வழியையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று நபிகளார் கேட்காத நாட்கள் இல்லை. இந்த நேர்வழிதான் மரணத்திற்கு பின்னால் இருக்கிற நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியது. இந்த உலகத்தினுடைய கோட்டை கொத்தளங்களோ கட்டுமானங்களோ நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பயன் தராது. நாம் செல்லுகிற பாதை, நாம் ஏற்றிருக்கிற கொள்கை, நாம் உள்ளத்திலே ஏந்தி நிற்கிற இந்த சத்தியம் தௌஹீத் மட்டும்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் நன்மைகளை பெற்று தரும். அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்புகிற பொழுது எதை சொல்லி அனுப்பினான்? குல்னா இஹ்பிது மிம்மா மின்ஹா ஜமீயன், இங்கிருந்து அனைவரும் நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய கூட்டத்தாருக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா யஹ்சனூன். இங்கிருந்து நீங்கள் அனைவரும் வெளியேறி விடுங்கள். வெளியேறிய பிறகு உங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழக்கூடாது, உங்களின் மனோ இச்சையின்படி வாழக்கூடாது. என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யார் இந்த நேர்வழியை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த அச்சமும் இல்லை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பி வைக்கிறான். உலகத்தில் எப்படிப்பட்ட பெரும் பெரும் மனிதர்களாக இருந்தாலும் இறைவன் புறத்திலிருந்து வருகிற அந்த இறையை, அந்த வகியை, அந்த நேரம் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை பெற்று தரும். இந்த பாக்கியம் என்பது, நேர்வழி என்பது உலகில் பல மனிதர்களுக்கு கிடைக்காத பாக்கியம். யாருக்கெல்லாம் உலக நம்ம பார்க்கிறோம், அவனுக்கு அல்லாஹ் காரு பங்களா வழங்கி இருக்கிறானே, அவனுக்கு அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை வழங்கி இருக்கிறானே என்று உலகத்தில் நாம் பெரும் பெரும் செல்வந்தர்களை பார்த்து பல நேரங்களிலே போராமைப்படுகிறோமே. அல்லாஹ் நஷ்டவாளியாக ஆக்கிவிட்டான், அல்லாஹ் நம்மை ஏழையாகவே படைத்து விட்டான் என்று சில நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிறதே. பெரும் பெரும் செல்வந்தர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்களின் குடும்பத்தாருக்கு கிடைக்காத பாக்கியம், நபிமார்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்காத பாக்கியங்களில் ஒன்று இந்த தௌஹீத், இந்த மேலாக மதிக்கிற நேசிக்கிற அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹ் வழங்கி இருந்தானா? நபிகள் எங்கே இருப்பார்? நரகத்தில் இருப்பார் என்று நபிகளார் சொல்கிறார்கள். நபிகளாரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹுவின் தூதரே, அபி, என் தந்தை எங்கே இருக்கிறார்? நபிகளார் பதிலளித்தார்கள், ஃபின்னார், உன் தந்தை நரகத்தில் இருப்பார் என்றார்கள். கவலையோடும் கண்ணீரோடும் அவர் செல்லுகிற பொழுது அவரை அழைத்து நபிகளார் ஆசுவாசப்படுத்தினார்கள். இன்ன அபி வ அபாக்க ஃபின்னார், உன் தந்தை மட்டுமல்ல என் தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார். இந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த சத்தியத்தில் வராதவர்கள், அல்லாஹ் நேர்வழி காட்டாதவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள். உன் தந்தையாக இருந்தால் என்ன, என் தந்தையாக இருந்தால் என்ன என்று தன் தந்தை நரகத்தில் இருப்பதாக நபிகளார் சொல்கிறார்கள். தன் தாயை பற்றி நபிகளார் குறிப்பிடுகிற பொழுது, என் தாய் வேண்டி அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி மறுத்து விட்டான். என் தாயாரின் கபர்களை சந்திப்பதற்கு மட்டும்தான் அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகளாருடைய தாய்க்கும் தந்தைக்கும் கிடைக்காத அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் வழங்கியிருக்கிறானே, இது அல்லாஹ்வின் அருள் இல்லையா?
950 ஆண்டு காலம் ஏகத்துவத்தை முழங்கிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைக்கு கிடைக்காத பாக்கியம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த இருக்கிறானே, இது அல்லாஹுவின் அருள் இல்லையா? இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன், இப்ராஹிம் சமுதாயமாக திகழ்ந்தார். இப்ராஹிமை அல்லாஹ் தன் தோழராக தன் நேசராக எடுத்துக்கொண்டதாக திரும்ப சொல்லுகிறதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பாக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தை சொல்லுகிற பொழுது முதல் எதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை தான் களமிறங்குகிறார். இப்ராஹிமே, உன் தௌஹீத் பிரச்சாரத்தை இத்தோடு நீ நிறுத்திக் கொள்ளாவிட்டால் உன்னை நாங்கள் கல்லால் எறிந்து கொள்வோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கொள்கைக்கு நேர் எதிர்கோட்டில் இப்ராஹிமுடைய தந்தை வந்து நின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தைக்கு கிடைக்காத அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறானே. நபிகளார் யாரெல்லாம் இந்த நேர்வழியின்பால் வர வேண்டும், இஸ்லாத்தின்பால் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ விரும்பினார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த கொள்கைக்கு வந்து விட்டார்களா? ஒரு நபியே நேசித்தாலும் சரி, அல்லாஹ் வரைக்கும் உலகத்தில் யார் இல்லை. நாட்டம் இறைவன் நம்மை இந்த கொள்கையிலே தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் உள்ளங்களை புரட்டி இருக்கிறான். நாம் கேட்ட பிரச்சாரங்களோ நமக்கு செய்யப்பட்ட போதனைகளோ நாம் படித்த புத்தகங்களோ காரணம் இல்லை. இறைவன் என் உள்ளத்தை மாற்றி இருக்கிறான். அல்லாஹ் உள்ளத்தை புரட்டி இருக்கிறானே ஒழிய இந்த நேர்வழி என்பது இறைவன் புறத்தில் வந்த அருள் இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் தானே. அபூ தாலிப் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள், தாவா செய்தார்கள். மரண படுக்கையில் அமர்ந்து கொண்டு, யா அம்மி, என் பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் வேறு யாரும் இல்லை என்று சத்தியத்தை முழங்கிவிடுங்கள், களிமாவை சொல்லிவிடுங்கள். இந்த களிமாவின் மூலம் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன், பேசுகிறேன் என்று தன்னுடைய பெரிய தந்தையின் மரண படுக்கையிலே அமர்ந்து கொண்டு நபிகளார் எவ்வளவோ எடுத்து சொன்னார்களே. தன் பெரிய தந்தை இஸ்லாத்திற்கு வர வேண்டும், ஆரம்ப காலத்தில் சொல்லுகிற பொழுது உறுதுணையாக இருந்தவர் நரக படுகொலியிலே வீழ்ந்துவிடக் கூடாது என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்களே. அப்படிப்பட்ட அபூ தாலிப் இஸ்லாத்திற்கு வந்தாரா? ஒரு மனிதன் விரும்பக்கூடியவன் இந்த நேர்வழியில் வர வேண்டும் என்றால், ஒரு நபி விரும்பக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நபிகளாருடைய பெரிய தந்தைக்கு கிடைத்திருக்க வேண்டும். இன்னகலா தஹ்தி மன் அஹபப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா. நபியே, நீங்கள் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான், தான் நாடியோருக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். உங்க கடமை எடுத்து சொல்வதை தவிர நீங்கள் பிறருக்கு நேர் அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை இஸ்லாத்திற்கு வரவில்லை என்று கவலைப்படுகிற பொழுது இறைவன் சொன்ன செய்தி என்ன? நீங்கள் விரும்புகிறவர்கள் எல்லாம் அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு இந்த கொள்கையை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழி என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான். நேர்வழி என்பது இறைவனின் அருட்கொடைகளில், லட்சக்கணக்கான அருட்கொடைகளில், கோடிக்கணக்கான அருட்கொடைகளில் ஒன்று. நாம் உலகத்தில் பெரும் பெரும் செல்வந்தர்களை, பணக்காரர்களை பார்த்துவிட்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தவில்லை, அல்லாஹ் செல்வத்தை தரவில்லை, அல்லாஹ் எனக்கு அருளை தரவில்லை என்று நாம் ஒருபோதும் நிராசை அடைந்து விடக் கூடாது. உலகத்தின் எல்லா பணக்காரர்களையும் ஒன்று திரட்டுங்கள். அவர்கள் கல்லை கல்லாக பார்க்கிறார்களா? மண்ணை மண்ணாக பார்க்கிறார்களா? மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறார்களா? சிலையை சிலையாக பார்க்கிறார்களா? இல்லை. கல்லுதான் கடவுள் என்று நம்புகிறான், மண்ணுதான் என்று நம்புகிறான்,
மனைவி என்று நம்புகிறார். சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டுருச்சு. நம்மளிடத்தில் செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், பட்டியலில் நாம் இடம்பெறாமல் இருக்கலாம். நாம் கல்லை கல்லாக பார்க்கிறோம், மண்ணை மண்ணாக பார்க்கிறோம், மரத்தை மரமாக பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்த சிந்தனையை, இந்த ஞானத்தை, இந்த நேர்வழியை தந்தது யார்? படைத்த ரப்புல் ஆலமீன் இல்லையா? இந்த நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்ட துவா, சப்தித் கல்வி அலா தீனிக்க, இறைவா என் உள்ள, இறைவா என் உள்ள உன் மார்க்கத்தில் நிலைபெறச் செய்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் நபிகளாருடைய இந்த தொடர் பிரார்த்தனைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த ஏற்றுக்கொண்டோம், பிறகும் நீங்கள் இப்படி கேட்பது எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் மனித உள்ளங்களை வைத்திருக்கிறான். தான் நாடினால் அல்லாஹ் அதை இப்படி புரட்டுவான், தான் அல்லாஹ் இப்படி புரட்டுவான் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகளார் வாழுகிற காலத்திலையும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற இதே காலத்தில் கூட தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்கள், தர்கா கூடாது என்று பிரச்சாரம் செய்தவர்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது என்று ஊர் ஊராக, தெரு தெருவாக, மேடை மேடையாக இன்றைக்கு அவர்களில் சிலர் காவி உடை அணிந்து கொண்டு முஸ்லிம்களை வேறறுக்கிற கூட்டத்தில் திரிகிறானா இல்லையா? வேலூர் ஷைத்தாம்லாம் நமக்கு சான்றுகள், நிகழ்கால சான்றுகள். நாங்களாம் ஜமாத்தில் 10 வருஷம் இருக்கிறோம், 20 வருஷம் இருக்கிறோம், நாங்கெல்லாம் தெளிவடைந்து விட்டோம், இந்த கொள்கையிலே தான் நாங்கள் மரணிப்போம் என்று நாம் சொல்லுகிறோம். மரணம் வரைக்கும் இந்த கொள்கையிலே நீடிப்போமா இல்லையா என்பதை படைத்த அல்லாஹ் தான் முடிவு செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளட்டுகிற இறைவா என் உள்ளத்தை உன் மார்படி நிலைத்திருக்க செய் என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஏன் கேட்டார்கள்? அல்லாஹ் எப்படி வேணாலும் புரட்டலாம். காலையில கொள்கையில் இருக்கிறவர்கள் மாலையில் வழிக்கு சென்று விடலாம். ஏன்? இது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அல்லாஹ் ஏற்பாட்டில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கிறது. இப்ப நாம அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிறோமா? முதலில் இதை அருளா இருக்கிறோமா? இல்ல, இது அல்லாஹ்வுடைய அருள் கிடையாது, செல்வம் தான் அல்லாஹ்வுடைய அருள், கட்ட அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அருளா? உலக விலை மதிக்க முடியாத ஒன்று இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் என்கிற இந்த நேரான வழி. இதுதான் நாளை மறுமையிலே நம்முடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். நாம் கட்டி வைத்திருக்கிற கோட்டைகளோ கொத்தலங்களோ அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற்று தராது. இந்த உலகத்தில் வெறும் ஓட்டாண்டியாக வாழ்ந்து ஒரு பைசா இல்ல இந்த கொள்கையிலே மரணித்தால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெற முடியும். டாப் 10 பணக்காரர்களில் ஒன்றாக அவன் வழிகட்ட கொள்கையில் இருந்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நாம முதல்ல என்ன பண்ணணும்? இந்த கொள்கை, இந்த நேர்வழி என்பது, இந்த சிந்தனை என்பது இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற அருள், பேரருள். கண்களைப் போல, காதுகளைப் போல இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற அருட்கொடை அல்ல. மரணத்திற்கு பின்னால் நாளை மறுமை வரைக்கும் மறுமையினுடைய வெற்றி
தீர்மானிக்கிற அருள் என்பதை புரிந்து கொண்டு அந்த அருளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். லித்து கப்பீருல்லாஹு அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த அடிப்படையில் இதை அல்லாஹுவின் அருட்கொடைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி செலுத்த, இறைவனுக்கு சஜிதா, இறைவனை வணங்கி வழிபட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.